வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 22ஆம் தேதி, வைகாசி மாதம் 9ஆம் தேதி. மேலடுக்கு சுழற்சியும் குளிர்ந்த வானிலையும் ஏற்பட்டு இன்றைய நாள் 10ஆம் நாள். இதே நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் விளைவாக தமிழகத்தில் ஏற்பட இருக்கும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள், அடுத்த 72 மணி நேரங்களுக்கான மழை பொழிவும் மழை தீவிரமும் எங்கெங்கு என்ற அளவிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு: நள்ளிரவு வரை மேலடுக்கில் வலுவாக நீடித்து வந்த காற்று சுழற்சி வங்கக்கடலில், அதாவது நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி இடைப்பட்ட வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதியாக நீடித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை தொடங்கி அது ஒரு வலுப்பற்ற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் கடலோரம் அருகே நிலை பெற்று நீடிக்கிறது. சுழற்சி வலுப்பட்டதன் காரணமாக ஈர்க்கக்கூடிய காற்றினுடைய வேகமும் அதிகரித்திருக்கிறது. அந்த அளவில் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போதைய நிலையில் தயாராகி இருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்த அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஏற்படுத்தவும், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் தற்போதைய நிலையில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இது இன்று அதிகாலை நிலவரப்படியான மழை வாய்ப்புகளாக இருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர டெல்டா மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில் மழை பரவலாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளிலையும் தற்போது முதலே மழை பரவலுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு மழை பரவலாகலாம் என்ற நிலையில் இந்த காற்று சுழற்சி, அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரங்களை பொறுத்தவரை இது சென்னைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் மெல்ல மத்திய வங்கக்கடல் நோக்கி நகரத் தொடங்கும். நகர்வில் மிக தாமதமான நகர்வாக, இந்த நகர்வானது மிக தாமதமான நகர்வாக இருக்கலாம். அதாவது தொடர்ந்து தமிழக நிலப்பரப்பின் மீது விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ள நகர்வாக இருக்கக்கூடும். அரபிக்கடலில் நீடித்து வந்த, அதாவது தெற்கு கேரள கடலோரம் நீடித்து வந்த காற்று சுழற்சியும் வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில் வலுவாக மேற்கு மற்றும் மத்திய இந்திய பகுதியில் இருந்து காற்றினை வலுவாக ஈர்க்கக்கூடிய சூழலையும், காற்று சுழற்சியின் விளைவாக கடல் காற்று முற்பகல் வாக்கில் குவிதலை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ள நிலையிலும் மழை பொழிவில் இன்றைய நிலையில் அடுத்த 24 மணி நேரங்களுக்கு தமிழகத்தினுடைய அநேக மாவட்டங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் வலுவடைய இருக்கிறது. அந்த வகையில் நாம் தற்போது காலை மழைப்பொழிவாக அறிவித்த இடங்களில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இதன் உள்பகுதிகளுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது. இன்று முற்பகல் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், இதன் அடுத்த கட்டமாக தெற்கே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், பிற்பகல் வாக்கில் அது மத்திய மாவட்டங்கள் நோக்கி பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி,
கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்கள் சார்ந்தும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் பரவலாகலாம். இந்த மாவட்டங்களில் பிற்பகல் வாக்கில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அதி கனமழை பொழிவும், ஒரு சில மத்திய மாவட்டங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் மேற்கு மாவட்டங்கள்லேயும் மிதமான மழைப்பொழிவு அல்லது சற்று கனமழை பொழிவிற்கு, அதாவது கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைக்கு இன்றும் வாய்ப்பு இருக்கிறது. தெற்கு மாவட்டங்களில், தென் கரைக்கோடி மாவட்டங்களில் இன்று மழைப்பொழிவிற்கு சற்று வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் ஒரு சில பகுதிகளில், கடலோர பகுதிகளில் மிதமான மழைக்கு, குமரி, நெல்லை இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதர தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும், மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் சற்று குறைந்து இந்திய நிலையில் காணப்படலாம். அதே நிலையில் தெற்கு உள் மாவட்டங்களில் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் இந்த மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஏற்படக்கூடும். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலோர பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. உள்பகுதிகளுக்கு சற்று வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் கடலோர பகுதிகளில் ராமேஸ்வரம், மண்டபம், ராமநாதபுரம், தொண்டி இந்த பகுதிகள் சார்ந்தும் கமுதி வரையிலான தெற்கு பகுதிகளுக்கும் சற்று உள்பகுதிகளுக்கும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புகள் நீடிக்க அடுத்த 48 மணி நேரங்களுக்கும் மழைப்பொழிவு தொடர தமிழகத்தில் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் சென்றடையும் வரை மழைப்பொழிவு தமிழகத்தில் நீடித்து கொண்டே இருக்கும். அதாவது வரும் 23, 24ஆம் தேதி வரை மழை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதியாகிறது. நாளைய தினம் இதே நிலையில் சற்று வலுக்குறைந்து, அதாவது மேற்கு மத்திய மாவட்டங்களில் சற்று வலுக்குறைந்து, கடலோர மாவட்டங்களில் சற்று வலுவடைந்த மழைப்பொழிவாக நாளைய தினம் இருக்கலாம். அதே போல தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடையும். அதாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய வங்கக்கடல் நோக்கி நகர தென் மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது. தென்மேற்கு காற்றினுடைய வருகையும் மற்றும் மேற்கு காற்றினுடைய இணைப்பும் ஏற்பட்டு இந்த மழைப்பொழிவை இந்த மாவட்டங்களில் வலுப்படுத்தலாம். அடுத்த 48 மணி நேரங்களில், அதாவது வரும் 23, 24 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வலுவடையலாம். அதாவது தென்மேற்கு காற்றினுடைய வேகம் குறைந்து அல்லது வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் காற்று குவிதல் ஏற்படுத்தி வலுவான மழைப்பொழிவை கூட ஏற்படுத்த அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ற நிலையில் இன்றைக்கான வானிலை அமைவும் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வும் இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வானது மத்திய வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து வலுவடையக்கூடிய நிலையில் மேற்கு காற்றை வலுவுடன் இருக்கலாம். அந்த நேரத்தில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் 24ஆம் தேதிக்கு பின்னர் கூட 24, 25 இந்த தேதிகளில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுவடைந்து காணப்படும் அவ்வப்போது. அதே நிலையில் கடலோர மாவட்டங்கள்லையும், அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்லையும் 24, 25 இந்த தேதிகளில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக நீடிக்கக்கூடும். பரவலான மழைப்பொழிவு என்பது அடுத்த 48 மணி நேரங்களுக்கும் ஆங்காங்கே ஏற்படும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக வரும் 24 மற்றும் 25 தேதிகளிலும் நமது வானிலை
விளக்கமாக நாம் எதிர்பார்க்கின்றோம். நமது வானிலை விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையினை நாம் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்பும். தொடரும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடன் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.